Dear students, Programming C++ Inheritance அப்படிங்கிற டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது வந்து கிளாஸோட எக்ஸ்டென்ஷன் தான். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் C++. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற நேமில் நம்ம பார்க்குறோம். C++ வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுது. எந்த மாதிரி விஷயங்கள்னு சொன்னால், ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணுறதுக்கு இட் மீன்ஸ் ரீயூசபிலிட்டி வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ பர்டிகுலராக C++ classes வந்து reused in several ways. This is done by creating new classes, reusing the properties of existing classes. ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் டெரிவிங் நியூ கிளாஸஸ் ஃப்ரம் த ஓல்டு கிளாஸுங்கிறது தான் இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிளாஸஸ்லேருந்து சில கான்செப்டை, சில விஷயங்களை புது கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஓல்டு கிளாஸுங்கிறது பேஸ் கிளாஸ், நியூ கிளாஸுங்கிறது டெரிவேட்டிவ் கிளாஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த டெரிவேஷன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு செவரல் வேஸ். அந்த டைப்ஸ் வந்து ஒரு சில டைப்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்டிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் வி ஹவ் டு டிஸ்கஸ் அபவுட் டெரிவேட்டிவ் கிளாஸ். டெரிவேட்டிவ் கிளாஸ்னால் என்ன? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு கிளாஸஸ்லேருந்து எப்படி ஒரு டெரிவேட்டிவ் கிளாஸை வந்து ஸ்ட்ரக்சரை கொண்டு வரது. So it is defined by specifying its relationship with the base class in addition to its own details. புதுசாக சில விஷயங்கள் அதுக்கு இருக்கும். பேஸ் கிளாஸோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறதும் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் வந்து கிளாஸ், டெரிவேட்டிவ் கிளாஸ் நேம், ஒரு கோலன், விசிபிலிட்டி மோட். விசிபிலிட்டி மோடுங்கிறது பப்ளிக்காக ப்ரைவேட்டாக, கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு வேர்டு வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். அந்த மோடை வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். தென் பேஸ் கிளாஸ் நேம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடிய கிளாஸ் நேம் தட் இஸ் கால்டு டெரிவேட்டிவ் கிளாஸ் நேம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ் நேம் வந்து செகண்டாக டிஃபைன் பண்ணணும். இது ரெண்டுக்கு இடையில் வந்து ஒரு கோலன் கொடுக்கணும். இது ஸ்ட்ரக்சர். எப்பயும் போல் கிளாஸோட ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்கும். விசிபிலிட்டி மோடுங்கிறது ரெண்டு கான்செப்ட், ஒன்று ப்ரைவேட் ஆர் பப்ளிக். அந்த மோடு என்னவாக இருக்குங்கிறத பொறுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். விசிபிலிட்டி மோடு வந்து டிஃபால்ட்டாக வந்து ப்ரைவேட் தான். அங்கே ப்ரைவேட்டுங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணாலும் சரி, மென்ஷன் பண்ணலாட்டியும் சரி, இந்த இடத்துல விசிபிலிட்டி மோடுங்கிற இடத்துல ப்ரைவேட்டுங்கிற வார்த்தை சொன்னாலும் சரி, சொல்லலாட்டியும் சரி, அந்த கிளாஸ் வந்து ப்ரைவேட் தான், அது டிஃபால்ட். சப்போஸ் பப்ளிக்காக மென்ஷன் பண்ணால், அந்த ப்ரைவேட் மோடு வந்து பப்ளிக்காக மென்ஷன் பண்ணால் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ப்ரைவேட்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டா, மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாட்டி அது ப்ரைவேட் தான். அப்படி இருந்தால் அங்கே என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, மோடு வந்து ப்ரைவேட் மோடாக இருந்தால் டெரிவேட்டிவ் கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸோட கான்செப்டை ப்ரைவேட்டாக அக்சஸ் பண்ணும், இன்ஹெரிட்டட் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா, பப்ளிக் மெம்பர்ஸ் ஆஃப் பேஸ் கிளாஸ் பிகம் ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் த டெரிவேட்டிவ் கிளாஸ். அதே சமயம் மோடுங்கிறது பப்ளிக்காக மென்ஷன் பண்ணோம்னா, பப்ளிக் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் பேஸ் கிளாஸ் பிகம் பப்ளிக் மெம்பர்ஸ் ஆஃப் த டெரிவேட்டிவ் கிளாஸ். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த ஜென்ரல் ஃபார்மேட் வந்து ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து டைரெக்டாக ஒரு டெரிவேட்டிவ் கிளாஸ் டிஃபைன் பண்ணால் அதுக்கு பேர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அது வந்து ரெண்டு மீடியமில் இருக்குது. ஒன்று பப்ளிக்காகவும் டிஃபைன் பண்ணலாம், அல்லது ப்ரைவேட்டாகவும் டிஃபைன் பண்ணலாம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பப்ளிக் மோடில் டிஃபைன் பண்ணோம்னா எப்படி யூஸ் பண்ணுறோம்? அதோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து கிளாஸ் வந்து பி, இட் இஸ் பேஸ் கிளாஸ், கிளாஸ் டி கோலன் பப்ளிக் பி. ஸோ ஹியர் வி ஆர் மென்ஷனிங் பப்ளிக். ஸோ இந்த பிங்கிற பேஸ் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுறோம், டிங்கிறது இன்ஹெரிட் பண்ணுது, ஜென்ரல் ஃபார்மேட். அப்படி இருந்தால் நம்ம அங்கே வேடிங்கில் சொன்னது இங்கே வந்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு காமிச்சிருக்கோம். அந்த பேஸ் கிளாஸோட சில டீட்டெயில்ஸ் பப்ளிக்குன்னு மென்ஷன் பண்ணதுனால கிளாஸ் டி டெரிவேட்டிவ் கிளாஸோட பப்ளிக் செக்ஷனுக்குள்ளே அது கவர் ஆகிடுது, இன்ஹெரிட் ஆகிடுது. ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரைவேட் மோடாக இருந்தால் அதே ஜென்ரல் ஃபார்மேட் பேஸ் கிளாஸு, இது டெரிவேட்டிவ் கிளாஸு. டெரிவேட்டிவ் கிளாஸில் வந்து பேஸ் கிளாஸ் வந்து ப்ரைவேட்டாக இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா, ஸோ ஒரு ஃபார்மேட் பாக்ஸில் போட்டு காமிக்கிறோம். ஸோ பேஸ் கிளாஸோட ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டதுனால அந்த பார்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் பார்ட்டு அல்லது ப்ரைவேட் பார்ட் வந்து டெரிவேட்டிவ் கிளாஸோட ப்ரைவேட் பார்ட்டாக மாறிடுது, அது இன்ஹெரிட் பண்ணுது. பப்ளிக் பார்ட் வந்து cannot access the parts of the class B from D. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கிளாஸ் பி, அதில் வந்து இன்ட் ஏ அப்படின்னு ஒரு ப்ரைவேட் வேரியபிள் இருக்குது. பப்ளிக்கில் வந்து ஒரு வேரியபிளும் ஒரு ஃபங்க்ஷனும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். கிளாஸ் டிங்கிறது கோலன் போட்டு பப்ளிக் பின்னு போட்டிருக்கு, இது டெரிவேட்டிவ் கிளாஸ். பிங்கிறது பேஸ் கிளாஸ், டிங்கிறது நியூ கிரியேட் பண்ண டெரிவேட்டிவ் கிளாஸ். அதில் ஒரு இன்ட் சிங்கிற ஒரு ப்ரைவேட் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து டியோட ப்ரைவேட் வேரியபிள். அதில் பப்ளிக்கில் ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிஸ்பிளே ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம்.
ஸோ எப்போயெல்லாம் கிளாஸோட வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷனை வேரியபிளை அக்சஸ் பண்ணுறோமோ அதுக்கு வந்து வி ஹேவ் டு யூஸ் த ஸ்கோப் ரிலேஷன்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ 2 கோலன் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பிங்கிற ஃபங்க்ஷன் பேஸ் கிளாஸுங்கிறதுனால அது இன்ஹெரிட் பண்ணிட்டதுனால டிங்கிறது இன்ஹெரிட் பண்ணிட்டதுனால இந்த செட்டு பிங்கிற கிளாஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு பியிலேருந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். பி வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறோம். டிங்கிறது இப்போ பேஸ் கிளாஸோட வேல்யூஸை இன்ஹெரிட் பண்ணிட்டதுனால பப்ளிக்னு இன்ஹெரிட் பண்ணிட்டதுனால ஸோ டியில் இருக்க மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸ் வந்து நம்ம ஏபி இங்கே ஏபிங்கிறது பியோட பேஸ் வேரியபிள்ஸ் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ சிக்கு பதிலாக ஏ மல்டிப்ளைட் பை பி அப்படின்னு அசைன் பண்ணுறோம். ஸோ வாய்டு டி அகெயின் இந்த டிங்கிறது டிஸ்பிளே டைரெக்டாக பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இன்ட்டு மெயினில் வந்து டிங்கிறது ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து டெரைவ்டு கிளாஸோட டி. அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் கிளாஸ் டி. ஸோ டி வந்து டைரெக்டாக நம்மளுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம். டிங்கிறது கேபிட்டல் டிங்கிறது பப்ளிக் ஆஃப் பி அப்படி இன்ஹெரிட் பண்ணிட்டதுனால பியும் டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ டி செட் ஏபி அப்படிங்கிற பியோட ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணுது. டி டாட் மல்டிப்ளேஷன் டியோட ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணுது. டி டாட் டிஸ்பிளே டியோட ஃபங்க்ஷனும் டிஸ்பிளே உங்களுக்கு அக்சஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் இம்ப்ளிமெண்டட். நெக்ஸ்ட் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். மல்டி லெவல்னால் டெரைவ்டு கிளாஸுங்கிறது ஃப்ரம் அனதர் டெரைவ்டு கிளாஸ். ஒரு டெரைவ்டு கிளாஸ் இருக்குன்னு இருக்கும், அதுலேருந்து இன்னொரு டெரைவ்டு கிளாஸ் நம்ம டெரைவ் பண்ணோம்னா இட் இஸ் கால்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, அதுலேருந்து ஒரு D1ங்கிற இன்ஹெரிட்டன்ஸ் இன்ஹெரிட் பண்ணுது. அது வந்து டெரைவ்டு கிளாஸ் தான் சொல்லணும். பட் வந்து இன்டர்மீடியட் பேஸ் கிளாஸ்னு சொல்கிறோம். பிகாஸ் அனதர் ஒரு டெரைவ்டு கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். D2ங்கிறது ஒரு டெரைவ்டு கிளாஸ். இங்கே 2 டெரைவ்டு கிளாஸ் இருக்குது. லாஸ்ட் ஒன்று டெரைவ்டு கிளாஸ்னு சொல்லுவோம், இடையில் இருக்கிறத வந்து இன்டர்மீடியட் கிளாஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் கிராண்ட் ஃபாதர்னா இது ஃபாதர், இது சைல்டு. இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பேர். இதில் ஜென்ரல் ஃபார்மேட் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறோம். உடனே டெஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். பப்ளிக்குங்கிற மோடு மூலமாக இன்ஹெரிட் பண்ணுறோம். அடுத்து ரிசல்ட்டுன்னு சொல்கிறப்ப இந்த டெஸ்ட்டை இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட். ஸ்டூடெண்ட்லேருந்து டெஸ்ட்டு இன்ஹெரிட் ஆகுது, டெஸ்ட்லேருந்து ரிசல்ட் இன்ஹெரிட் ஆகுது. டைரெக்டாக இன்ஹெரிட் ஆகிறதுனால திஸ் ஸ்ட்ரக்சர் சேஸ் தட் இட் இஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டெரைவ்டு கிளாஸுங்கிறது ஃப்ரம் செவரல் பேஸ் கிளாஸஸ். மோர் தென் 1 பேஸ் கிளாஸஸ் இருக்குது. பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 இந்த மாதிரி கிளாஸஸ்லேருந்து வி டெரைவ்டு 1 கிளாஸ். இட் இஸ் டெரைவ்டு கிளாஸ். ஸோ செவரல் பேஸ் கிளாஸஸ்லேருந்து ஒரு டெரைவ்டு கிளாஸ் உங்களுக்கு டெரைவ் பண்ணோம்னா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு பேர் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஜென்ரல் ஃபார்மேட் வந்து ஒரு கிளாஸ் B1 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, B2ங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் B3ங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. இது 3 செப்பரேட் கிளாஸஸ். பட் டிங்கிறது எப்படி நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோன்னா பப்ளிக் B1, பப்ளிக் B2, பப்ளிக் B3. பாருங்கள் இங்கே ஒரு கமா கொடுக்குறோம். இந்த கோஆர்டினேஷன் என்ன சொல்லுதுன்னா B1ங்கிறது பப்ளிக்காகவும், B2ங்கிறது பப்ளிக்காகவும், B3ங்கிறது பப்ளிக்காகவும் இன்ஹெரிட் பண்ணப்படுது. யாருக்கு? டிக்காக. அப்போ டிங்கிறது இன்ஹெரிட் B1 அண்ட் B2 அண்ட் B3 3 கிளாஸையுமே இந்த டிங்கிறது இன்ஹெரிட் பண்ணிடுது. அதனால் டி எல்லாமே பப்ளிக்காக டிஃபைன் பண்ணுறதுனால டிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் டைரெக்டாக B1, B2, B3யில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை அக்சஸ் பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும். திஸ் ஃபார்ம் தட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்ட்ரக்சரும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்ட்ரக்சரும் போத் ஆர் மிங்கிள்டு ஸ்ட்ரக்சர். தட் ஸ்ட்ரக்சர் இஸ் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். பாருங்கள் இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம லாஸ்ட்டு ப்ரோக்ராமில் பார்த்தோம். ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அதுலேருந்து டெஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் டெரைவ் பண்ணுறோம், அதுலேருந்து ரிசல்ட்டுங்கிற ஒரு கிளாஸ் டெரைவ் பண்ணுறோம். டைரெக்டாக இது டெரைவ் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு டெரைவ் கிளாஸ்லேருந்து அனதர் டெரைவ் கிளாஸ் கொடுத்துருந்தோம்னா இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி அதுலேயும் சேர்த்து இந்த ரிசல்ட்டுங்கிறத கோஆர்டினேட் பண்ணுறப்ப 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்லேருந்து ஒரு டெரைவ்டு கிளாஸ் எடுத்தோம்னா மோர் தென் 1 எடுத்தோம்னா அது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸும் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறோம். டெஸ்ட்டுங்கிறது ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுது. அடுத்து ஸ்போர்ட்ஸுங்கிறது செப்பரேட்டாக ஒரு கிளாஸு. ரிசல்ட்டுங்கிறது இந்த டெஸ்ட்டுங்கிற கிளாஸையும் ஸ்போர்ட்ஸுங்கிற கிளாஸையும் நம்ம மிங்கிள் பண்ணி ரிசல்ட்டு யூஸ் பண்ணுது. அப்போ டெஸ்ட்டுங்கிற கிளாஸையும் ஸ்போர்ட்ஸுங்கிற கிளாஸையும் பேஸ் கிளாஸாக வச்சு ரிசல்ட்டுங்கிற டெரைவ்டு கிளாஸ் ஒர்க் ஆக போகுது. ஆல்ரெடி டெஸ்ட்டுங்கிறது ஸ்டூடெண்ட்டு
டெரைவ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டுங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டூடெண்ட் அண்ட் டெஸ்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் 3 கிளாஸஸ் வந்து மிங்கிள் பண்ணி இதில் வருது. ஸோ திஸ் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். தேங்க்யூ.